ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து தர்மஸ்தலா கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. கர்நாடகா சோசியல் மீடியாவில் சொல்லாத விஷயங்கள் கூட வந்து நிறைய மீடியாக்களில் பார்த்தோம்னா வைரலாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா இந்த கேஸ் வந்து அந்த பல்ட்டி அடிச்சிருக்குதாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து எதிர்பாராத ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தர்மஸ்தலாவில் வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணேன், அப்படி என்னை வந்து இதெல்லாம் பண்ண வச்சாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மனசாட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட்டுட்டேன் அப்படிங்கிறது வந்து நான் வருத்தப்பட்டு இந்த கேஸில் வந்து அப்ரூவராக மாறேன்னு சொல்லி வந்தார் இல்லையா பார்த்தீங்களா. அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் சொல்லாத ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அவரோட முதல் மனைவி அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுஜாதா பட்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கூட இந்த வீடியோ போட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனன்யா பட்னே எனக்கு ஒரு பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தோம்னா எதிர்பாராத எதிர்ப்புங்களோட வந்து இந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து அந்த தர்மஸ்தலா அப்ரூவர் சொன்னாருங்க இல்லைங்களா, என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது வந்து நான் வேலை பார்த்தது வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிட்டு அப்படின்னா, இடம்லாம் வந்து எனக்கு நிறைய மண் சரிவு, அதுக்கப்புறம் நிறைய இயற்கையான சீற்றங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இடத்த கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் எப்படி இருந்தாலும் நான் அடுத்தடுத்து சொல்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி நேஷனல் மீடியாவுக்கு அவர் போன வாரம் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, 2 இடத்துல வந்து எலும்புக்கூடுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது அப்படி தலைகீழா மாறி என்னென்ன நியூஸ்லாம் சேனல்ஸில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், வேறு எந்த கேஸ்லையும் ட்விஸ்ட் இருக்காது போல் அவ்வளோ பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக தான் இந்த கேஸ் போயிட்டுருக்கு. வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அவர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தார் இல்லைங்களா, 2 எலும்புக்கூடு, பெரிய எலும்புக்கூடு எடுத்துகிட்டு வந்தார்ல, அது வந்து ஆணினுடைய எலும்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் முன்னுக்கு பின்னா முரண்பாடாக பேசுறாரு அப்படின்னு எஸ்ஐடி அவரையே வந்து கைது செஞ்சுருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் சொன்ன தகவல்களை வந்து வச்சு 2 வாரமாக அந்த இடத்துல வந்து தர்மஸ்தலாவில் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் வந்து அதில் வந்து அந்த எலும்புகள்லாம் கண்டுபிடிச்சி பெங்களூர்லேருந்து ஒரு கருவிலாம் கொண்டு வந்து தேடுறதுக்கெலாம் வந்து முற்பட்டாங்க. அது எல்லாமே வந்து நம்மளே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம். டிஜிஸ் அண்டு AK-47 வச்சுட்டு ஆயுதப்படை அண்டு நர்சஸ், அதுக்கப்புறம் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த இடத்துல வந்து இருந்தாங்க. அண்டு வந்து இவங்க பாதுகாப்புலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவ்வளோ செலவு வந்து பண்ணியிருக்காங்க எஸ்ஐடி சைட்லேருந்து, கர்நாடகா கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதில் ஆயுதப்படை அண்ட் டாக்டர்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்புறம் இவ்வளோ பேர் வந்து அந்த இடத்துல வந்து வச்சு எல்லாமே தோண்டிட்டு இருந்தாங்க. 13ஆம் நம்பருக்கு பக்கத்தில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பேர் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச் பண்ணுற இடத்துல எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, பெங்களூர்லேருந்து ரேடார் கருவிலாம் கொண்டு வர வச்சு அந்த அதிர்வுகள் மூலயமா ஏதாவது புலப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கெலாம் வந்து அவ்வளோ முயற்சி பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபாய் இங்கேருந்த ஆட்கள், ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆயுதப்படை இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா 3 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து சாப்பாடு செலவுக்காக மட்டுமே செலவாயிருக்குன்னு சொல்லப்படுது. அது வந்து பாருங்கள், அப்போ 16 நாட்கள் அப்படின்னா எவ்வளோ செலவாயிருக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த எலும்புக்கூடுகள் 2 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார் இல்லைங்களா, அப்போவே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இது ஆணோடதா பெண்ணோடதா அப்படின்னு சொல்லி எலும்புக்கூடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கொஷின்ஸ் வந்து தோணுது. அது வந்து எப்படி, இது வந்து மக்கள் கருத்து தான் இது. அது மாதிரி வந்து நிறைய கொஷின்ஸ் தோணுது இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து இவ்வளோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ அதை செக் பண்ணி பார்த்தா அது ஆணோடையது, அது பெண்ணோடது இல்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. இது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சுஜாதா பட்டுங்கிறவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அனன்யா பட்டுன்னு என்னோட பொண்ணை காணோம், அவங்க வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, அப்போ வந்து இந்த தர்மஸ்தலாவுக்கு தான் சுற்றுலா வந்தாங்க, அப்படி வரும்போது என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க டைரெக்டாகவே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை அவங்க பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா. ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அனன்யா பட்டுன்னு ஒரு பொண்ணே இல்லை அப்படின்னும், இவங்க வந்து CBCIDல வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அவங்க அங்கெல்லாம் வேலை பார்க்கவே இல்லை, அது எல்லாமே வந்து பொய் புகார் அப்படின்னும் இப்போ சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அனன்யா பட்டுன்னு ஒரு பொண்ணே இல்லை அப்படின்னு சுஜாதா பட்டும் சொல்லியிருக்காங்க. அனன்யா பட்டுங்கிறவங்க பார்த்தோம்னா மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அண்ட் அவங்க அப்படி சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, சுஜாதா பட்டுங்கிறவங்க வந்து லிவிங்கில் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிரபாகர்னு ஒரு ஆளோட இருந்தாங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆளோட இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்க தான் வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுஜாதா பட்டுங்கிறவங்க.
அதுக்கு வந்து இப்போ இந்த கொஷின்ஸ்க்குலாம் சுஜாதா பட்டுங்கிறவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து முன்னாடி காலத்தில் தாத்தா காலத்தில் அந்த தர்மஸ்தலா சொத்து அவங்க தாத்தா பேரில் இருந்திருக்கும் போல இருக்கு. அதில் வந்து இவங்கள்ட்ட சைன் வாங்காமலே என்ன பண்ணிட்டாங்கன்னா தர்மஸ்தலாவுக்கு வித்துட்டாங்களாமா அந்த சொத்தை. அதனால அந்த கோவத்தில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து கிறிஷ் அண்ட் ஜெயந்த் அப்படிங்கிறவங்க 2 பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் சொத்து வேணும்னா இந்த கேஸில் நீங்கள் இந்த மாதிரி சொல்லணும்னு சொன்னாங்களாமா. அதனால தான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்காக வந்து நானும் அவங்களுக்கு எந்த பணமும் கொடுக்கல, அவங்களும் எனக்கு எந்த பணமெல்லாம் கொடுக்கல. எனக்கு சொத்து வேணுங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி சொன்னேன். நான் வந்து சும்மா சாதாரணமாக சொன்னாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து இது இவ்வளோ பெரிய விஷயமாகும், அதாவது இந்திய அளவில் பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கல. அதனால வந்து நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன்னா வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பேசியிருக்காங்க, சுஜாதா பட்டுங்கிறவங்க. இதை பார்க்கும்போது ஒரு அந்தர் பல்ட்டி மாதிரி தான் இருக்குது, திடீர்னுலாம் இல்லை, பயங்கரமாக இருக்குது. இதில் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா யோசிச்சு பார்த்தோம்னா, இதில் அந்த முகமூடி மனிதர் மட்டும் சொன்னாருன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 அப்ரூவர் வந்தாங்க. அண்டு வந்து வேதவழின்னு ஒரு டீச்சர் கேஸ் வந்துச்சு. அண்டு பத்மலதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த கேஸ் வந்துச்சு. அண்டு வந்து இன்னொன்று என்ன வந்துச்சு அப்படின்னா சௌஜான்யா வழக்கு. இது எல்லாமே வந்து அந்த கேஸில் வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல தான் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரியும் நியூஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாமே பதில் என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ அந்த முகமூடி மனிதர் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துறது எல்லாமே பார்த்தோன்னா மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அப்போ இதுக்கான தகவல் அந்த ஏரியாவில் நிறைய பொண்ணுங்களும் காணாமல் தான் போயிருக்காங்க. அப்போ இதுக்கான எந்த ஒரு பதிலும் வந்து கேட்கும்போது வந்து இந்த சைட்லேருந்து எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இன்னொரு 3 பேர் வந்தாங்க. நானும் அங்கே வேலை பார்த்தேன், நான் பக்கத்தில் கடை வச்சதுன்னு ஒருத்தவங்க வந்தாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த மாஸ்க் மேன் புதைக்கும் போது நாங்களே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்தாங்க. இந்த 3 பேர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்படி ஒரு பிம்பத்திலையும் யோசிக்க முடியுது இல்லைங்களா, அப்படி ஒரு சந்தேகம் வருது. அண்டு இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இத்தனை பெண்கள் வந்து அந்த இடத்துல மர்மமாக இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. அண்ட் வந்து இந்த மாஸ்க் மேன் வந்து முகமூடியை ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்க இல்லைங்களா, இப்போ வந்து கைது பண்ணுறோம் அப்படின்னு கைது பண்ணாங்க பாருங்கள். கைது பண்ணோடனே வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபோட்டோட ரிலீஸ் பண்ணி அவரோட நேம் வந்து சின்னையா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆச்சு. இவரோட ஃபோட்டோ வந்து ரிவீல் பண்ண உடனே ஒரு பொண்ணு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க கர்நாடகாவிலேருந்து. இதுதான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க முதல் மனைவி அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்னையாவுக்கு வந்து நான் தான் முதல் மனைவி. இவர் வந்து இவங்க அப்பா வந்து பஞ்சாயத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அண்ட் இவங்க வீட்டில் வந்து 4 பசங்க, இவர் தான் கடைசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து வேலை இல்லாமல் தான் இருந்தார், சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சுட்டு இருந்தார். அப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க அண்ணன் தான் வந்து இந்த துப்புரவு பணியாளராக வந்து தர்மஸ்தலாவில் சேர்த்து விட்டுருக்காரு. அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து 1995லேருந்து 2014 வரைக்கும் தான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணுற காலகட்டத்தில் அவர் என் கூட தான் இருந்தார். அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்ட்ராங்காக சொன்னார் இல்லைங்களா, நான் 100க்கும் மேற்பட்ட பொண்களை எரிச்சிருக்கேன் புதைச்சிருக்கேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னார் இல்லைங்களா. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தானே இருந்தார், அப்போ ஏன் என்கிட்ட வந்து அவர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அவரும் நல்லவெல்லாம் கிடையாது. என் பொண்ணு என் பையனுமே வந்து ரொம்ப துன்புறுத்துவார், அடிப்பார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு விவாகரத்து வழக்கு கேட்டு பிரச்சனை பண்ணார். அப்படி விவாகரத்து கொடுக்கும்போது கூட நான் ஜீவானம்சமாக பணம் கேட்டேன். அப்படி பணம் கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு வேலையே இல்லைன்னு பொய் தான் சொல்லிட்டு இப்போ ஜீவானம்சம் கொடுக்கல. அந்த மாதிரி வந்து பொய் சொல்கிறது அந்த மனுஷனுக்கு சாதாரண விஷயம். அதனால் வந்து இந்த தர்மசலா வழக்கில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார், அவர் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இவங்கள்ட்ட வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் அரெஸ்ட் பண்ணால் என்ன, எனக்கு என்ன, அவர் ஜெயிலில் இருந்தால் எனக்கு என்ன, அண்டு அவர் இறந்து தான் போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது எதுக்குமே வந்து நான் கலந்துக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த தர்மஸ்தலா வழக்கில் மாஸ்க் ரிவீல் பண்ணாங்க இல்லைங்களா, ஃபேஸை காமிக்கும் போது தான் அவர் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நானும் அவர் கூட தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு இன்னொருத்தரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 உயிர், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க உயிரை அவங்களே மாய்ச்சிக்கிட்டாங்க. அந்த 2 உயிரை மட்டும்தான் வந்து தர்மசலாவுக்கு பக்கத்தில் இருக்க அவர் சொல்கிற அந்த காட்டு பகுதியில் நாங்கள் புதைச்சோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
இல்லை அந்த சைடு உள்ளவங்க வந்து இவிபின்ற இறங்க ஒருத்தர் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே வந்து அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிறவங்கள மட்டும் தான் இந்த காட்டுப்பகுதியில் புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பயே ஜேர்னலிஸ்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து என்ன டவுட் வந்துருச்சு அப்படின்னா, இங்கே தான் பக்கத்தில் நிறைய சுடுகாடு இருக்குது, அதுக்கான இடங்கள்லாம் இருக்குது, ஆனால் இந்த கோயிலுக்கு பின்னாடி இந்த காட்டு பகுதியை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு சைடுக்கே வந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி சொல்லும்போதே வந்து அது அனாதை பணமாக என்னது எந்த மாதிரி அப்படின்னு அப்பயே ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வந்து நிறைய கொஷின்ஸ் எழுப்புனாங்க. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து எஸ்ஐடி தான் கொடுக்கணும். இப்போது இந்த எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கப்ப இப்போ என்ன ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்னா, தர்மஸ்தலா மாஸ்க் மேன் வந்து அரெஸ்டட்னு சொல்லி நம்மளால் நியூஸில் பார்க்க முடியுது. அண்ட் வந்து இதை பற்றின கர்நாடகா யூடியூப் சேனல்ஸ் சில சேனல்ஸ்லாம் பேசுகிறாங்க. அதில் அந்த கர்நாடகா யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து அந்த எஸ்ஐடி டீம் கூட தான் இருக்கார். ஆனால் ஈவினிங் போல் கிளம்பி போயிடுறாரு. ஆனால் அவர் நைட் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நம்ம விசாரிக்கும் போது ஒரு சில விஷயங்களை முன்னுக்கு பின்னுமா சொல்கிறாரு. அதாவது முதல் நாள் ஒன்று பேசுகிறாரு, அடுத்த நாள் போயிட்டு வந்தோடனே வேற ஒன்று பேசுகிறாரு. அப்போ இவர் நைட்டு வேறு எங்கே போகிறாருன்னு தெரியல. அப்போ வேறு யாராவது சொல்லி கொடுத்து இவர் மாற்றி பேசுகிறாரா அப்படிங்கிற ஆங்கிலையும் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ 10 நாள் வந்து எஸ்ஐடி வந்து அவங்க கஸ்டடியில் இவர் எடுத்திருக்காங்க தான் சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐடி வந்து இவங்க அங்கே நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டோம்னா டே அண்ட் நைட் எங்கள் கூட தான் இருப்பார். ஸோ என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இப்போ எஸ்ஐடி தோண்டும் போதே ஏற்கனவே 2 இடத்துல எலும்புக்கூடுகள் கிடச்சிதுன்னு நிறைய மீடியாவில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதை பற்றி வந்து எஸ்ஐடி வந்து எந்த தகவலுமே இது வரைக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஹோம் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எஸ்ஐடி இதை பற்றின ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றின ஃபுல் ரிப்போர்ட் A to Z கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் கொடுத்தோடனே நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், அது வரைக்கும் பேச வேணாம் அதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ஹோம் மினிஸ்டர் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து 10 நாள் அந்த மாஸ்க் மேனை வந்து அவங்க கஸ்டடியில் எஸ்ஐடி கஸ்டடியில் தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க கஸ்டடியில் தான் வந்து அந்த மாஸ்க் மேனை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 வாரமாக பரபரப்பாக போயிட்டு இருந்தது, ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. இப்படி இந்த கேஸ் வந்து இவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது வந்து ட்விஸ்ட் நிறைய இருந்தது, டேர்ன்ஸ் நிறைய வந்து மாற்றங்கள் நிறைய இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் டீம் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி தர்மஸ்தலா இந்த மாதிரி பண்ணுறீங்க, அது ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. சட்டசபையில் இந்த விஷயங்களை ஒரு கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தோன்னா திடீர்னு அப்படி அந்த பல்ட்டி அடிச்சிச்சு இந்த கேஸு. இப்போ இதில் ஜேர்னலிஸ்ட் அண்ட் மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் எலும்புக்கூடு கொண்டு வந்திருக்காரு இல்லைங்களா, அப்போவே வந்து அது யாரோடது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கலாமோ அந்த மாதிரி ஒரு பக்கம் தோணுது. இதுக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து எஸ்ஐடி வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.